இப்போ வடிவேல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸோட ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் அந்த ஆல்பபெட் தான், எல்லாமே இங்கிலீஷ் ஆல்பபெட் தான். என்னன்னா ABC அப்புறம் DEF. ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா PQR, அவ்வளவுதாங்க. ஸோ இதை மட்டும் தான் வச்சுட்டு நம்ம இந்த வடிவேல எல்லா ஃபார்முலாஸையும் பார்த்துக்கலாம். அடிப்படை விகித சம தேற்றம்ல நம்ம இங்க என்னன்னா அடிப் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க போறோம். தட் இஸ் அடிப்புங்கிறது அடப். அடப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடப் வந்து இது ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடப் அடப் அப்படிங்கும்போது பாருங்க. ஸோ ஏடி அடப் டிபி அடப் சமம். இப்ப ஏங்கும் போது ஏஇ, அடுத்தது ஈஸியா இருக்கு அப்படிங்கும்போது ஈசி, அவ்வளவுதாங்க. ஸோ தட் இஸ் அடப் தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஈசி. அப்ப என்ன எழுதணும்? தட் இஸ் AD by DB சமம் AE by EC, AE by EC. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன் அடிப்படை விகிதசம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். ஸோ முதல்ல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை விகிதசம தேற்றம்னாலே தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு, ஏன்னா தேல் பார்த்தோன்னே நம்ம அடிப்போம் அப்படின்னு ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பூச்சி தேல் வருது இல்லையா, இப்படி தேல் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அடிப்போம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு அடிப்படை விகித சம தேற்றமும் தேல் தேற்றமும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்பு அப்படின்னு. அடிப்புங்கிறத அந்த டீயை வந்து டாவா மாத்திருங்க. அப்ப அடப் ஈஸியா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? தட் இஸ் AD by DB is equal to AE by EC. அடுத்தது கோண இருசமவெட்டி தேற்றம் தானே. சரி, கோண இருசமவெட்டி தேற்றம்னா ரொம்ப ஈஸி. தட் இஸ் ABCDயை நம்ம என்ன பண்ணணும்னா கோணையா போடணும், அவ்வளவுதான். சரி, எப்படி போடுவோம்? தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ AB இங்க CD. ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ கோணையா போடுறதுன்னு கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன போடுறீங்கன்னா தட் இஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கீழே இருந்து A, மேல B, அடுத்தது கீழே C, அப்புறம் D, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வகுத்தல் போட்டுக்கோங்க. ஓகே. நடுவுல என்ன பண்ணணும் அப்படின்னா சமம்ங்கிற குறி போடணும், சமம் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. தட் இஸ் என்ன எழுதணும்? கோண இருசம வெட்டி தேற்றம்னால ABCD மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஆனா அது கோணையா போடணும். தட் இஸ் AB by AC சமம் BD by CD, அவ்வளவுதாங்க. கோண இருசம வெட்டி தேற்றம் அப்படின்னா AB by AC சமம் BD by CDன்னு எழுதிக்கோங்க. பித்தாகரஸ் அல்லது பௌத்தானியன் தேற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரைட். இப்ப பௌத்தானியன் அப்படின்னா இப்ப பௌத்தர் அதாவது புத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ புத்தர் அப்படிங்கிறவர் ஒரு பிதாவா வந்து வழிபடுறாங்க இல்லையா. ஒரு பௌத்தருடைய செலவில் நிறைய இடத்துல வந்து அவங்க பிதாவா அதாவது அப்பாவா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. ரைட். இப்ப பிதா அப்படிங்கறதுல இருந்து தான் நம்ம வந்து க்ளூ பாயிண்ட் எடுக்க போறோம். இப்ப பிதா அப்படின்னா யாரு? அப்பா. அப்ப இங்க நம்மளுக்கு க்ளூ பாயிண்ட் என்னது? பிதா. பிதான்னா யாரு? அப்பா தானே. அப்பா எப்பவும் பிஸியா இருப்பாரு. சோ பிஸி அப்படின்னு போட்டாச்சு. ரைட். பிஸி அப்படின்னு போட்டுட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த B அப்புறம் இந்த C லாஸ்ட்ல போட்டுட்டு முன்னாடி ஏவை சேர்த்திக்கோங்க. சோ அப்ப பாருங்க ABAC. சோ அப்பானாலே பாசம் அதிகமா தான் இருக்கும். சோ நம்ம அதை வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். ரைட். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் BC squared is equal to AB squared plus AC squared, அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள். பிதாகரஸ் தேற்றம் அல்லது பௌத்தானியன் தேற்றம் அப்படின்னாலே சோ BC squared is equal to AB squared plus AC squared போட்டுருங்க. சோ அடுத்தது சிவாஸ் தேற்றம். சிவாஸ் தேற்றம்னா நம்ம இங்க நிமோனிக்ஸ் பாயிண்ட் என்ன எடுக்கணும்னா சிவா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவா அப்படிங்கிறது ஒரு நபர் தான். அப்ப ஒண்ணுன்னு போட்டுக்கோங்க. அது வந்து யாருக்கு சமமா இருக்குன்னா பாத்தீங்கன்னா C அப்படிங்கும்போது C ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வா ஏ இருக்கா? ரைட். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் C இருக்கணும், அப்புறம் A யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட். இப்போ இந்த சிவாஸ் தேற்றம் பார்த்தோன்னா நம்ம என்ன மாதிரி எடுக்கணும்னா ABC DEF இந்த லெட்டர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம இதுல போட்டுடலாம். ஓகே. ரைட். எப்படி போடலாம் அப்படின்னா சோ இப்ப சிவால C தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப C சென்டர்ல போட்டுக்கோங்க. அடுத்தது இப்ப ABCல சோ பாருங்க C இங்க இருக்குது. அப்ப AB அடுத்தது மிச்சம். அப்ப A வந்து Cக்கு அப்புறம் A ஸ்டார்ட் பண்ணிட்டு சோ முன்னாடி B கொண்டாந்துருங்க. பாருங்க இப்ப நம்மளுக்கு C இருக்கு, A இருக்கு, B இருக்கு. ரைட். போட்டாச்சு. அதன் பின்னாடி என்னன்னா சோ அதற்கு பின்னாடி என்ன போடணும் அப்படின்னா DEF தானே. அப்ப அதை அப்படியே நேரா போட்டுக்கோங்க. DEF. சரி. ரைட். அப்ப இங்க நீங்க வகுத்தல்ல இது எல்லாமே மேலதான் இருக்கணும். சோ வகுத்தல்ல என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் இப்ப ஏல முடியுது இல்லையா சிவால. அப்ப ஏவை வந்து சென்டர்ல போட்டுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடாதீங்க, செகண்ட் பொசிஷன்ல போடுங்க. ஏன்னா இங்க சிவால C ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இங்க C ஃபர்ஸ்ட்ல போட்டு நம்ம போட்டோம். அடுத்து ஏல முடியுதுனால A லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. ரைட். போட்டதுக்கு அப்புறம் இப்ப A இங்க போட்டாச்சு. மறுபடியும் இங்க லாஸ்ட்ல B போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க லாஸ்ட்ல C போட்டுக்கோங்க. அப்ப பாருங்க ABC வந்துருச்சா. அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது? DEF தானே. அதை அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் DEF. ஓகே. எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பெருக்கிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சிவாஸ் தேற்றம்னு கேட்டாலே என்ன போடணும்? தட் இஸ்
BD by DC பெருக்கல் CE by EA பெருக்கல் AF by FB அப்படின்னு போட்டுட்டு இது எதுக்கு சமம்னு போடணும் நம்ம? ஸோ 1க்கு சமம், அவ்வளவுதான். அப்ப சீவாஸ் தேற்றம்னு கேட்டால என்ன போடுவீங்க? தட் இஸ் BD by DC பெருக்கல் CE by EA பெருக்கல் AF by FB சமம் 1ன்னு போட்டுருங்க. ஸோ பாருங்க மெனிலாஸ் தேற்றம். மெனிலாஸ் தேற்றம் அப்படின்னா ஸோ மெனிலாஸ் எம்ல ஸ்டார்ட் ஆயிட்டு மெனிலா அப்படின்ட்டு இந்த லா வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லா அப்படின்னா கடைசியில ஏல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க ஸோ மெனிலாஸ் அப்படின்னால MA அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இங்க என்னது? ஸோ நான் முன்ன சொன்ன போல ABCDE இதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட். அப்போ நம்ம எதுல ஆரம்பிச்சுக்கலாம்? தட் இஸ் ABC இருக்கணும். ஸோ இங்க சீவாஸ் தேற்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம DEFன்னு எடுத்தோம். பட் இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? PQRன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ரைட். இனிமேல் போட ஆரம்பிச்சலாமா? ஓகே. மெனி லாஸ் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு லாஸ் ஆகுது. லாஸ் அது மேல ஆரம்பிக்கிறதுனால ஸோ -1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ -1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவாஸ் தேற்றம் போல மேலே 3 கீழே 3 வரும், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம வந்து நடுவில் பெருக்கிக்குவோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ ஏபிசியில் ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இங்கே போடுங்க, அதுக்கப்புறம் இங்க பி போடுங்க, அப்புறம் சி இங்க போடுங்க. போட்ட பின்னாடி ஸோ மிச்சம் என்ன இருக்கு? PQR தானே, அது அப்படியே இங்க PQR, அவ்வளவுதான். ரைட். அதே போல இப்ப ஏவை இங்க நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் போட்டோம். இப்ப ஏவை இங்க என்ன பண்ண போறோம்னா சென்டர்ல லாஸ்ட்ல போடுறோம். ஓகே. அப்ப ஏ இங்க பி இங்க சி போடுங்க, அப்போ PQR மிச்சத்தை போடுங்க. தட் இஸ் இங்க PQR, அவ்வளவே தான். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். மெனிலாஸ் தேற்றம்னு கேட்டா என்ன போடுவீங்க? தட் இஸ் BP by PC பெருக்கல் CQ by QA பெருக்கல் AR by RB சமம் -1ன்னு போட்டுருங்க. இல்ல இன்னும் ஷார்ட்கட்ல வேணும் அப்படின்னா ஸோ நீங்க இதுல என்ன பண்ணணும்? ஸோ 3 வகுத்தல் இருக்கணும். ரைட். அப்போ இதுல பெருக்கல் போட்டுக்கோங்க. அடுத்தது இதுலயும் பாத்தீங்கன்னா 3 வகுத்தல் இருக்கணும். அப்புறம் 2 பெருக்கல் போட்டுக்கோங்க. சரி. இது வந்து சமம் 1 ஆகும், இது சமம் -1 ஆகும் இருக்கும். இது ஏன்னா இது மெனிலாஸ் மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவா அப்படிங்கிற ஒருத்தர் நம்பர் அப்படிங்கறனால 1 இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்றீங்கன்னா ஸோ சிவாஸ் தேற்றம் மெனிலாஸ் தேற்றத்திலையும் ஜென்ரலா என்ன வரும்னா ஏபிசி வந்துடும். ரைட். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா சிவாஸ்ல பாத்தீங்கன்னா ஏபிசிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய DEFங்கிறது முக்கியம். இந்த மெனிலாஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸோ PQR அப்படிங்கிறது முக்கியம். ரைட். இப்போ நம்ம அந்த DEFையும் PQRையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். இப்போ PQR DEF எப்படி போட போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க ஸோ DEF கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ DEF அதே தான் இங்க செகண்ட் பொசிஷன்ல D, செகண்ட் பொசிஷன்ல E, செகண்ட் பொசிஷன்ல F. ரைட். இப்போ இங்க PQR அப்படிதான். கீழே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல PQR, இப்ப செகண்ட் பொசிஷன்ல அதே PQR போட்டாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது ஏபிசி தானே. இந்த ஏபிசி எப்படி யூஸ் பண்ண போறோம் அதான் மேட்ரு. ஓகே. ரைட். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சிவா அப்படிங்கும்போது சிவால ஏ அப்படின்ட்டு இங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப நீங்க ஏ லாஸ்ட்ல போடுங்க. அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல பி போடுங்க, அப்ப சென்டர்ல சி போடுங்க. ஸோ இப்போ இங்கேயும் அதுதான் பண்ண போறீங்க. மெனிலாலையும் ஏ, அடுத்து இங்க பி, அடுத்து இங்க சி. ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஸோ சென்டர்ல ஸோ ஏ பி சி, அதே போல தான் இங்கேயும். அப்ப ஏ பி சி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். You smart. You very smart. We the best. You a genius.